ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான சத்தான வெந்தயக்களி ரெசிபி. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பு ரொம்ப உஷ்ணமாகும். ஸோ அதெல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த வெந்தயக்களியில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வயிற்றில் உள்ள அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது இந்த வெந்தயக்களியில் ரொம்பவே மகத்துவம் இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் செஞ்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த களி பண்ணுறதுக்கு அரிசி எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, 350 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும் குறைஞ்சதாவது. வெந்தயமும் கூடவே 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வெந்தயோட அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அவ்வளோதாங்க. உங்களுக்கு வெந்தய தன்மை கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 100 கிராம் வெந்தயம் எடுத்தேன்னா 1/2 கிலோ ரைஸ் எடுத்துக்கலாம். நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன், அதாவது சம்பா பச்சை அரிசி. அப்போ தான் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதை நல்லா ஃபைனாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணி ரொம்பவும் முக்கியம். அதையும் சேர்த்து அரைச்சி நம்ம ஃபைனாக அரைச்சி நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதுக்கு இனிப்பு சுவைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தான் ரொம்பவே நல்லா இருக்கும். மற்றபடி நீங்கள் மண்டை வெல்லம், சுகர் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிடாதீங்க. எந்த ஒரு மருந்து ரெசிபி பண்ணாலும் அதில் சேர்க்கக்கூடிய இனிப்பு கருப்பட்டியாக மட்டும் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதோடைய சத்து அப்படியே நமக்கு ஃபுல் அண்ட் ஒன்லேயே கிடைக்கும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வெந்தயம் அரிசிலாம் சேர்க்கும் போது வெந்தயம் திப்பி திப்பியாக கொஞ்சம் திக்காக அங்கங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்ம கையால் கரைச்சி விட்டால் மட்டும் தான் போகும். அப்புறம் கருப்பட்டி, வெந்தயம், அரிசி எல்லாமே சேர்ந்ததற்கு இந்த கழுவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மெதுவாக அதை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். கிளறும் போது இந்த மாதிரி நல்லா திக்காகிடும். திக்கான பிறகு நம்ம சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி வச்சுட்டு இடையில அடிப்பிடிக்காம மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, வெந்தயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும். நைட்டு அப்படியே விடுறதுனால கெட்டுடும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக கெடாது. இது எம்டி ஸ்டொமக்கில் தான் சாப்பிடணும் மறுநாள். இப்போ பாருங்கள், மறுநாள் ஆயிடுச்சு. களி ரொம்பவே திக்கான ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றதுனால மட்டும்தான் அதோடைய முழு சத்தையும் நம்மளால் அடைய முடியும். அதனால தான் மார்னிங் சாப்பிட சொல்கிறேன். மறுநாள் ஆனதுனால இதை நீங்கள் சூடு பண்ணணுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சூடு பண்ணக்கூடாது. அந்த களி அப்படியே தான் இருக்கும், அதோடைய தன்மை மாறாது. மதியானம் வரைக்கும்லாம் வராது. நீங்கள் மார்னிங்கே இதை சாப்பிட்டு முடிச்சிடணும். சில பேருக்கு வயிறு எதனால் வலிக்குது கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தெரியாமல் வலிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெந்தயக்களி கொடுத்து பாருங்கள். உடனே அது என்ன வலியாக இருந்தாலும் உடனே பறந்து ஓடிடும். கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.